ஹாய்! ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து மாலிகுலர் மாடலிங். இந்த மாலிகுலர் மாடலிங் போறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன், இந்த வீடியோவ ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னா, டாக்டர் அருண்குமார் குப்தாவோடது, அப்புறம் வி. ராஜசாலமன் அந்த புக்கு, தீபக் அப்படின்ற புக்கு, அதுக்கப்புறம் அனீஸ் அகமது சித்திகி, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் ஜோஷி அப்படின்ற புக்கு, இதுல என்னோட புக்கும் அடங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மாலிகுலர் மாடலிங்னா என்னது? இது வந்து கம்ப்யூட்டேஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் குவாண்டம் அண்ட் கிளாசிக்கல் பிசிக்ஸ். அதாவது மாலிகுலர் லெவல்ல ஒரு ரிசப்டாருக்கும் அந்த ட்ரக்குக்கும் என்னென்ன இன்டராக்ஷன் நடக்குது அதை படிக்கிறது, அல்லது அட்டாமிக் லெவல்ல படிக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து மாலிகுலர் மாடலிங் தான். மாலிகுலர் லெவல்ல படிச்சா அது மாலிகுலர் மெக்கானிக்ஸ், அட்டாமிக் லெவல்ல படிச்சா அது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அது ட்ரக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இதோட இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. இந்த மாலிகுலர் மெக்கானிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ன்றது இன்னொரு பேர் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஒரு மாலிகுலை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து பால்ஸ் மாதிரியும், அந்த இன்டர் கனெக்டட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பிரிங்ஸ் மாதிரியும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ரிசப்டார் அண்ட் தி அதாவது புரோட்டீன் அந்த ட்ரக், அது என்னென்ன ஆகும், அதோட பாண்ட் வந்து லென்த் சேஞ்ச் ஆகலாம், இல்லை கம்மியாகலாம், அதிகமாகலாம் கம்மியாகலாம், வளையலாம். இப்படி என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதோடைய எனர்ஜி என்னெல்லாம் ஆகுது அதை பத்தி படிக்கிறது தான் மாலிகுலர் மெக்கானிக்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாடலிங் பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மாலிக்யூலோட ஜாமெட்ரி, அதுல எனர்ஜி லெவல்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிக்குது, பாண்ட் ஃபார்மேஷன் இல்ல பாண்ட் பிரேக் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ட்ரக் டிஸ்கவரிக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சர் எலுசிடேஷனுக்கும் இது வந்து பயன்படுது. இது எல்லாமே இதோட இந்த மாலிகுலர் மாடலிங்கோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா மாலிகுலர் மெக்கானிக்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்திருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாண்ட் ஆங்கிள், பாண்ட் லென்த், டார்ஷன் ஆங்கிள், டார்ஷன்ன்றது ஃபிளெக்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாம நான் பாண்டட் இன்ட்ராக்ஷன்ஸும் இதுல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நான் பாண்டட்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டிங், வாண்டர் வால்ஸ் அட்ராக்ஷன், இதையெல்லாம் கூட கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்ப ஒரு ஒரு மாலிகுல் இருக்கு, அதுக்குள்ள ஆட்டம்ஸ் இருக்கு, அதுங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல பாண்டோட லென்த், பாண்டோட ஸ்ட்ரெச்சிங், நான் பாண்டட் இன்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் ஆங்கிள் பெண்டிங், இந்த பாண்டோட ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது ரிஜிடா இருக்கா, ஃபிளெக்சிபிளா இருக்கா, இந்த ஒவ்வொன்றும் மாறும்போது இந்த மாலிகுலோட எனர்ஜி லெவல் வந்து மாறப்போகுது. அது எல்லாமே இதுல கன்சிடர் பண்ணிக்குவாங்க இந்த மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. அதாவது எனர்ஜி அப்படின்றது ஸ்ட்ரெச்சிங், அந்த பாண்டோட ஸ்ட்ரெச்சிங், பாண்ட் பெண்டிங், அதோட ஃபிளெக்சிபிலிட்டி, நான் பாண்டட் இன்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் பாண்டட் இன்ட்ராக்ஷன்ஸ் அது என்னென்ன அப்படின்னா, அந்த லென்த் மாறுறது இல்ல கம்மியாகிறது பாண்டோடது, அந்த ஆங்கிள் மாறுறது, அதுக்கப்புறம் டைஹைட்ரல் ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது, இது எல்லாமே கன்சிடர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பாண்டட் இன்ட்ராக்ஷன்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்குவாங்க மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ல எந்த லா ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லான்றது நீங்க ஸ்ப்ரிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஹூக்ஸ் லா. சின்ன வயசுல பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல வந்து ஒரு இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்ல இந்த மாலிகுல் தன்னுடைய ஷேப்பை மாற்றும் போது இந்த பாண்ட்ஸோட ஆங்கிள்ஸ் மாறுது. ஸோ அதை வந்து இந்த ஹூக்ஸ் லால டிரைவ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப் மாறும்போது என்ன எனர்ஜி லெவல் சேஞ்சஸ் நடக்குது, இதை கன்சிடர் பண்ணிக்கிறது மாலிகுலர் மெக்கானிக்ஸ். ஸோ மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபோர்ஸ் ஃபீல்டு. அப்ப ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டுன்றது அதுங்களுக்குன்னு சில கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இப்ப நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லியிருப்பாங்க, அதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்றது. இப்போ பாண்ட் ஸ்ட்ரெச்சிங்னா ஒரு கான்ஸ்டன்ட் வச்சிருக்கோம், பாண்ட் பெண்டிங், அப்புறம் பாண்ட் ஆங்கிள்ஸ், எலக்ட்ரானிக் இன்ட்ராக்ஷன்ஸ், வாண்டர் வால்ஸ், இப்படி எல்லாத்துக்கும் அது வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணும். நம்ம இந்த வீடியோவில் ஒரு டெமோவும் நான் காமிக்கிறேன், எந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு, எதெல்லாம் ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா ஆம்பர், சாம், ஓபிஎல்எஸ்,
MMFF94, குரோமோஸ், UFF இதெல்லாம். ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா மாலிகுலர் டாக்கிங், எனர்ஜி மினிமைசேஷன், ஜெனரேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் கன்ஃபார்மர்ஸ், டிஃபரெண்ட் போசஸ், அதுதான் வந்து கன்ஃபார்மர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஷேப்ஸ், எனர்ஜி கால்குலேஷன், மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன், இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து உதவுது. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ் என்ன பேர்லயே இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ். அந்த மாலிகுலோட சர்ஃபேஸ்ல என்ன எனர்ஜி இருக்குதோ அதோடைய மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதை சுற்றி வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன எனர்ஜி லெவல் அப்படின்னு கால்குலேட் பண்றீங்களோ அதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ். ஏன்னா உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ்னு 2 மார்க்ல வந்து கேட்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் நம்ம சொன்னோம். சாம் அப்படின்றது கெமிஸ்ட்ரி அட் ஹார்வர்ட் மாலிகுலர் மெக்கானிக்ஸ். இது எல்லாமே வந்து மாலிகுலர் டாக்கிங், மாலிகுலர் டைனமிக்ஸ்க்கு பயன்படுற ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆம்பர், குரோமோஸ், OPLS இல்ல யூனிவர்சல் ஃபோர்ஸ் ஃபீல்டு, MMFF94, ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து பயன்படுத்திக்கும். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் மாலிகுலர் லெவல்ல படிச்சா அதுக்கு பேரு மாலிகுலர் மெக்கானிக்ஸ். அதுவே அட்டாமிக் லெவல்ல படிச்சோம் அப்படின்னா அது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இதுல வந்து மாலிகுலர் ஆர்பிட்ஸ், எலக்ட்ரான் லெவல்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க அந்த எனர்ஜி கால்குலேஷனுக்கு. ஸோ இதுல வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்னு ஹை எனர்ஜி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல் HOMO, அப்புறம் LUMO, லோவஸ்ட் எனர்ஜி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற கான்செப்டே வந்து ஒரு சயின்டிஸ்டால உருவானது தான். முக்கியமான சயின்டிஸ்ட் அவர், அதாவது எர்வின் ஷ்ரோடிங்கர் அப்படின்றவர். இவர் வந்து அந்த இன்ட்ராக்ஷன்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷனை வந்து டிரைவ் பண்ணாரு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஈக்குவேஷனை வந்து டிரைவ் பண்ணிட்டாரு, அதாவது அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் உள்ள வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இதுங்களுக்கு என்ன இன்ட்ராக்ஷன் அதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல ஃபிட் பண்ணிட்டாரு. ஸோ அப்ப அது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், ஹாமில்டோனியன் கான்ஸ்டன்ட், நான் சொன்ன ஏற்கனவே கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்புறம் சை வேல்யூன்றது எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு கால்குலேட் பண்ணார் அவர், மித்ததுக்கு ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்ப இன்னொன்னு அவர் என்ன சொன்னாருன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வேவ் ஃபார்ம்ல தான் வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவருடைய கல்லறை, அந்த கல்லறையில கூட இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஈக்குவேஷனை பதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ட்ரக் டிஸ்கவரி ஃபீல்டை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வான் ஒப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன். இது வந்து ஒரு 5 மார்க்லயோ 2 மார்க்லயோ கேட்க முடியும். இந்த வார்த்தையிலேயே இருக்க அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் அப்படின்னா தோராயமான அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து சிம்பிளிஃபைங் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ மாலிகுலர் சிஸ்டம். ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸோட பார்ட்டா பிரிச்சுக்கிறது, இந்த எலக்ட்ரான் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான், இந்த மாதிரி பிரிச்சு எனர்ஜி லெவலோட அப்ராக்சிமேஷனை கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த அப்ராக்சிமேஷன் அப்படின்றது 2 சயின்டிஸ்ட் அதுல ஒர்க் பண்ணாங்க, மேக்ஸ் பாண்ட் அப்புறம் ராபர்ட் ஒப்பன்ஹைமர். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய அந்த ஒரு மாலிகுல்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு அவங்க கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அதே ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அந்த ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த 3 மெத்தட் இருக்குது மொத்தம், எம்பைரிக்கல் மெத்தடு, செமி எம்பைரிக்கல் மெத்தடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ab initio மெத்தட்ஸ். இந்த மாதிரி 3 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது எம்பைரிக்கல் மெத்தட் அப்படின்றது வந்து எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணாது. செமி எம்பைரிக்கல் அப்படின்றது முக்கியமான எலக்ட்ரான்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும். ab initio மெத்தட்ன்றது எல்லா எலக்ட்ரானையும் கணக்குல எடுத்துக்கும் எனர்ஜி கால்குலேஷனுக்கு. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இன்னொரு முக்கியமான மெத்தட் வந்து ab initio மெத்தட். இது வந்து ஹார்ட்ரி ஃபாக் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் இந்த தியரியை ஃபார்முலேட் பண்ணாங்க. அது பேர் வந்து செல்ஃப் கன்சிஸ்டன்ட் தியரி. உங்க கொஸ்டின் பேப்பர்ல செல்ஃப் கன்சிஸ்டன்ட் தியரின்னு வரலாம், ab initio மெத்தட்னு வரலாம், ஹார்ட்ரி ஃபாக் அப்ராக்சிமேஷன், எப்படி வேணா அது கேட்கலாம். ஸோ இது என்னது அப்படின்னா நம்ம இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ல வந்ததுதான். ஒரு நியூக்ளியஸ் ஒரு எலக்ட்ரான், அதுல இருந்து டிரைவ் ஆனது தான் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் அப்படின்னு. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸை சுத்தி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
அப்ப எப்படி இத்தனைக்கும் உட்காந்து கால்குலேட் பண்றது? அதனால தான் இந்த ஹார்ட்ரி ஃபாக் அப்ராக்ஸிமேஷன் நம்ம சொல்றோம். சோ இது என்னது? திஸ் தியரி எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் என்ன இன்டராக்ஷன், அப்புறம் எந்த எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்க்கும் என்ன இன்டராக்ஷன், அதை டெரைவ் பண்ணது தான் இந்த ஹார்ட்ரி ஃபாக் அப்ராக்ஸிமேஷன். இந்த ஹார்ட்ரி ஃபாக் மெத்தட்ன்றது ஆன்டி ஏசிமெட்ரி ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அதை வந்து கன்சிடர் பண்ணல. ஆன்டி ஏசிமெட்ரிக் மாலிக்யூல்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஹார்ட்ரின்றது ஃபாக்ன்றவரு அதை கன்சிடர் பண்ணினாரு. கடைசியா ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிட்டாரு. நீங்க இந்த ஈக்குவேஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவோ கிடையாது. ரியல் டேட்டா என்னவோ, நமக்கு எனர்ஜி சிஸ்டம்ல என்ன வருது, அந்த சாஃப்ட்வேர் என்ன கொடுக்குதோ அதை கன்சிடர் பண்றது தான் இது. இது நிறைய டைம் எடுக்கும். ஜிபியூ இருக்கணும், சிபியூ வந்தா நிறைய டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி. டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி அப்படின்னா வந்து இப்போ ஒரு அயான் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது அயான் சொல்லிடும் ஒரு ஆட்டம்ல இருந்து. அப்ப அதுங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் இல்லையா? அதை வந்து எனர்ஜி எவ்வளவு இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா ரியலா சொல்லணும்னா அதை சுத்தி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, அதுங்களுக்குள்ள எக்கச்சக்கமான இன்டராக்ஷன்ஸ் இருக்க போகுது. அப்ப எத்தனையுமே எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறது? இப்ப இதுல புரோட்டீன் இருக்குது, இதுல ட்ரக் இருக்குது, இதுங்களை எப்படி இன்டராக்ட் ஆகுது அதை வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த அயானை சுத்தி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க போது ஒரு கிளவுட் மாதிரி அதை மொத்தமா கன்சிடர் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி. ஒரு எலக்ட்ரானை எடுத்து அப்ராக்சிமேஷன் போட்டு லேட் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி. நெக்ஸ்ட் இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரியில என்ன நல்லதுன்னா, இதுல வந்து நிறைய மாடல்ஸ் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய மாடல்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணி, ஒன்னு தாமஸ் ஃபெர்மி மாடல், அந்த எலக்ட்ரான் டென்சிட்டிக்கு என்ன எனர்ஜி அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹோகன்பர்க் கான் தியரம், இதுவும் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை பத்தி சொன்ன விஷயம் தான். கவுன் ஷாம் தியரி, இது ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி அதை கிளவுடா மாத்தி எலக்ட்ரான் கிளவுடுக்கு என்ன எனர்ஜி லெவல் அப்படின்னு கால்குலேட் பண்ண சயின்டிஸ்டுங்க பேர் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமி எம்பைரிக்கல் மெத்தட். எம்பைரிக்கல் அப்படின்னா வந்து கால்குலேட் பண்றது, செமி எம்பைரிக்கல் அப்படின்னா தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். இது அப்படின்னா என்னது? இப்போ எம்பைரிக்கல்ன்றது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அப் இனிஷியோ மெத்தட்ன்றது ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனை பொறுத்து. இந்த ரெண்டுத்தையுமே இது கன்சிடர் பண்ணிக்கும். அதாவது ஒரு பெரிய மாலிகுல் இருக்குது, அது கூட ஒரு குட்டி மாலிகுல் இன்டராக்ட் ஆகுது, அதான் ட்ரக். அப்ப இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் உள்ள வந்து போகும்போது அதை எப்படி கால்குலேட் பண்ணுது? சில விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை எடுக்கிறது, சில விஷயங்களை ஆல்ரெடி ஈக்குவேஷன் போட்டு வச்சிருப்பாங்க அதை எடுத்துக்கிறது. இதுதான் வந்து செமி எம்பைரிக்கல் மெத்தட். ஸோ இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஹார்ட்ரி ஃபாக் அப்ராக்சிமேஷன். அதே மாதிரி வேற அப்ராக்சிமேஷன்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் எதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா உங்ககிட்ட இருக்குதோ அதை கன்சிடர் பண்ணிக்கிறது, எதெல்லாம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல கொடுத்து பண்ண முடியுமோ அதையும் சேர்த்துக்கிறது. இப்படி மிக்ஸ்டு மெத்தட் தான் இந்த செமி எம்பைரிக்கல் மெத்தட். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி சிஸ்டம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க எனர்ஜி கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு உங்க இன்ஃபரன்ஸை எடுக்க முடியும். அதுதான் வந்து செமி எம்பைரிக்கல் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது? இது வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் எனர்ஜிஸை கால்குலேட் பண்றதுக்கு பயன்படுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்றதுக்கு பயன்படுது, ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், ஒரு எனர்ஜி ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகுது, அதை கால்குலேட் பண்ணலாம், டைபோல் மூவ்மெண்ட்ஸை கால்குலேட் பண்ணலாம், பாண்ட் டிசோசியேட் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அது கால்குலேட் பண்ணலாம், பார்ஷியல் அட்டாமிக் சார்ஜஸை கால்குலேட் பண்ணலாம், அப்புறம் என்சைம்ஸ்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அதையும் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம அப்படி சொல்லியிருந்தோம், இருந்தாலும் அது ஒரு டேபிளா பார்த்துப்போம். மாலிகுலர் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ல பெரிய மாலிகுலர் ஹேண்டில் பண்ண முடியும், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல குட்டி குட்டி ஆட்டம்ஸா ஹேண்டில் பண்றோம். செமி எம்பெரிக்கல் மெத்தட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல. அப்புறம் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நியூக்ளியர் எனர்ஜியை கால்குலேட் பண்ணும் மாலிகுலர் மெக்கானிக்ஸ், வேற குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெண்டுமே வந்து எலக்ட்ரானிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணும். மாலிகுலர் மெக்கானிக்ஸ்ன்றது அதோட அக்யூரேசின்னு பாத்தீங்கன்னா கம்மி தான், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை கம்மி பண்ணும். இதுலயும் அப் இனிஷியோ மெத்தட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அதனால ஹை ப்ரிசிஷன் இருக்கும் அதுக்கு. அப்புறம் டைம் பாத்தீங்கன்னா மாலிகுலர் டாக்கிங்க்கு ஹவர்ஸோ மினிட்ஸோ தான் எடுக்கும், ஆனா அப் இனிஷியோ மெத்தட் டேஸ் ஆகலாம். அதே மாதிரி செமி எம்பெரிக்கல் மெத்தட் ஹவர்ஸ் எடுக்கலாம். கம்ப்யூட்டேஷனல் தான் எல்லாமே. காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் மெக்கானிக்ஸ்க்கு கம்மி,
அதுவே குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அப் இனிஷியோ மெத்தடுக்கு அதிகம், செமி எம்பெரிக்கல் மெத்தடுக்கு மீடியம். நெக்ஸ்ட் எனர்ஜி மினிமைசேஷன். எனர்ஜி மினிமைசேஷன்னா என்னது? இப்போ எனர்ஜி மினிமைசேஷன்ன்றது டிஃபரண்ட் ஷேப்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் மாலிக்யூல் இன் த ரிசெப்டார் ஸ்பேஸ். அப்ப அதுல எது பெஸ்ட் ஷேப்பு, கரெக்டான ஃபிட், லோயஸ்ட் எனர்ஜி இருக்கிற எந்த போஸோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அதை தான் பயாலஜிக்கல் ஆக்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த எனர்ஜி மினிமைசேஷன் ஸ்டெப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்யூல் வைப்ரேட் ஆகினே இருக்குது, அதுக்கான நிறைய இன்ட்ராக்ஷன் எனர்ஜிஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய போஸ் இருக்குது. அது எந்த போஸுக்கு லீஸ்ட் எனர்ஜி அதை கால்குலேட் பண்றது தான் வந்து எனர்ஜி மினிமைசேஷன். ஸோ அதுல வந்து ஹையர் எனர்ஜி லெவல் எது, அதுக்கு நெக்ஸ்ட் எது, அதுக்கு நெக்ஸ்ட் எது, இப்படி கால்குலேட் பண்ணி அதுலயே வந்து லோயஸ்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எனர்ஜி லெவல் உள்ள கன்ஃபார்மர் எது அதை கால்குலேட் பண்றது தான் வந்து எனர்ஜி மினிமைசேஷன். ஸோ இது வந்து இதுல வந்து நிறைய, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியானதும் கணக்கில் எடுப்போம், லீஸ்ட் எனர்ஜி எது அதையும் கால்குலேட் பண்ணிடுவோம். இந்த எனர்ஜி மினிமைசேஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஸ்டேபிள் கன்ஃபார்மரை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் மாடிஃபை ஆகிட்டே இருக்காது. அந்த ஸ்டேபிள் கன்ஃபார்மர் எது அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் பயன்படுது. அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிங் எ மாலிக்யூல் யூசிங் கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி சாஃப்ட்வேர், இனிஷியல் ஷேப் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்டேபிள் ஷேப்பை அச்சீவ் பண்ணும். அந்த ஸ்டேபிள் ஷேப் தான் இந்த லீஸ்ட் எனர்ஜின்னு சொல்ற ஷேப். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்றது தான் இந்த எனர்ஜி மினிமைசேஷன் ஸ்டெப். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஜாமெட்ரி ஆப்டிமைசேஷனுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனர்ஜி மினிமைசேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப்பு போகுது, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு. இந்த ஜாமெட்ரி அது என்னென்ன ஷேப்ஸ் வந்து மாறுது இதையெல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு பேர் வந்து எனர்ஜி மினிமைசேஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல அந்த எனர்ஜி லெவல் மாறினே இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபார்மர், அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டே வருது, இன்னொரு ஷேப் அதை அச்சீவ் பண்ணுது, அங்க ஒரு எனர்ஜி பேரியர் இருக்குது. அதுக்கப்புறம் லோக்கல் எனர்ஜி மினிமம், இங்க கொஞ்ச நேரம் தங்குது ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல. லீஸ்ட் எனர்ஜி லெவல் எதுவோ அதுதான் குளோபல் எனர்ஜி மினிமம். இதுக்கப்புறம் அது ஷேப் மாறாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கன்ஃபார்மரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லோக்கல் எனர்ஜி மினிமம் இருக்கும், குளோபல் எனர்ஜி மினிமம், அதாவது லீஸ்ட் எனர்ஜி எதுவோ அதான் குளோபல் எனர்ஜி மினிமம். இந்த லோக்கல் எனர்ஜி மினிமம்க்கு இடையில இருக்கிறது அதுதான் வந்து சேடில் பாயிண்ட், அதுக்கு பேரு. ஸோ அதாவது குளோபல் எனர்ஜி மினிமானா மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மரோட எனர்ஜி லெவல் என்னவோ அதுதான் குளோபல் எனர்ஜி மினிமா. லோக்கல் எனர்ஜி மினிமான்றது எப்பப்பெல்லாம் எனர்ஜி லெவல் லோ ஆகுதோ ஒரு ஷேப்புக்கு அதை வந்து லோக்கல் எனர்ஜி மினிமான்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாலிக்யூலுக்கு நிறைய லோக்கல் எனர்ஜி மினிமா இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு குளோபல் எனர்ஜி மினிமா தான் இருக்கும். ஸோ சேடில் பாயிண்ட்னா லொகேஷன் பிட்வீன் லோக்கல் மினிமா, ரெண்டு லோக்கல் மினிமாக்கு இடையில என்ன அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து சேடில் பாயிண்ட். ஸோ எனர்ஜி மினிமைசேஷன் மெத்தட்ஸ் என்னது, இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. இது டெரிவேட்டிவ் மெத்தட்ஸ்னு இருக்குது, நான் டெரிவேட்டிவ் மெத்தட்ஸ்னு இருக்கு. டெரிவேட்டிவ் மெத்தட்ல ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தட், அதுல ரெண்டு சப்டிவிஷன், ஸ்டீப்பஸ்ட் கிரேடியன்ட், கான்ஜுகேட் கிரேடியன்ட்னு. நெக்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட், அது வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தட். நான் டெரிவேட்டிவ் மெத்தட் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், சீக்வென்ஷியல் யூனிவேரியேட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட். உங்க கொஸ்டின் பேப்பர்ல வாட் இஸ் ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட், இல்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தடை சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தி எனர்ஜி ஆஃப் த ஒரிஜினல் ஜாமெட்ரி அதுடைய வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அந்த டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸோட எனர்ஜி லெவல்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் இருக்குல்ல அதோட எனர்ஜி லெவலை கால்குலேட் பண்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுது, லோ எனர்ஜி லெவல்ல, அது இட்டரேஷன் 1, அப்புறம் இட்டரேஷன் 2, அதுக்கப்புறம் கன்வர்ஜன்ஸ் எங்க வந்து அது லோவஸ்ட் பாயிண்ட்டை மீட் பண்ணுது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட். ஸோ அதாவது இந்த ப்ராசஸ் வந்து லோயஸ்ட் மினிமம் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கான்ஜுகேட் கிரேடியன்ட் மெத்தட். ஸோ இது வந்து என்னன்னா, அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஷேப் மாறும்போது சப்சீக்வெண்ட் ஒன்னுக்கு எவ்வளவு எனர்ஜி டிஃபரன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதுல ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதையும் இதுல கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த மெத்தடுக்கு பேரு கான்ஜுகேட் கிரேடியன்ட் மெத்தட். ஸோ இந்த இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸிங் பவர் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணா. ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் அந்த ஒவ்வொரு வகையான மெத்தட்ஸை வந்து பயன்படுத்திக்கும். நான் ஒரு டெமோ காமிக்கிறேன், அதுல வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படின்னா லோக்கல் மினிமாலே டிஃப்ரெண்ட் லோக்கல் மினிமாவை எடுத்துக்குவாங்க. அதுல ஸ்ட்ராங் லோக்கல் மினிமா எது, வீக் லோக்கல் மினிமம் எது, அதை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் குளோபல் மினிமம் எது, வீக் குளோபல் மினிமம் எது, இந்த இடையில உள்ள ரீஜன் வந்து ஃபீசிபிள் ரீஜன். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் அல்லது நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ், டெய்லர் சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ்லயே வந்து அந்த குளோபல் எனர்ஜி மினிமம் ரீச் பண்ணிடும். ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தட்னு கேட்டா இந்த டயக்ராமை போட்டு இந்த டெக்ஸ்டை ஃப்ரேம் பண்ணா போதும், 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் டெரிவேட்டிவ் மெத்தட், அது வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்றது m+1 அப்படின்னு கணக்கு. எத்தனை ஷேப்ஸ் இருக்கோ அது கூட +1 அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது எனர்ஜி ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அப்போ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் ஷேப் இதுல வந்து கன்சிடர் பண்ணிட்டே வருவாங்க. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சிம்ப்ளெக்ஸ், அதோட ஹை பாயிண்ட் என்னது, லோ பாயிண்ட் என்னது, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பானிஷன், அதுக்கப்புறம் கண்ட்ராக்ஷன் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இது வந்து சிபியூலயே பண்ணிட முடியும், லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெத்தட் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீக்வென்ஷியல் யூனிவேரியேட் மெத்தட். இதுவும் ஒரு நான் டெரிவேட்டிவ் மெத்தட். ஸோ இது வந்து சிமிலர் டு சிம்ப்ளெக்ஸ் அப்ரோச். பெரிய மாலிகுலோட எனர்ஜி லெவலை கால்குலேட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு மாலிகுல் எந்தெந்த டைரக்ஷன்ல எல்லாம் வந்து மாறுதோ அந்த எல்லா டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து சீக்வன்ஸ் இதுல இருந்து அது நெக்ஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி கன்சிடர் பண்றதுக்கு பேரு சீக்வென்ஷியல் மெத்தட். ஸோ இதுவும் எனர்ஜி கால்குலேஷன்ல பயன்படுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி மினிமைசேஷன். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், மாலிகுலர் டாக்கிங், பைண்டிங் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கு, ஃபோர்ஸ் ஃபீல்டை கால்குலேட் பண்றதுக்கு, ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஃபீல்டும் என்ன ஒரு ஜாமெட்ரியை கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எனர்ஜி மினிமைசேஷன்ல. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். இதுவும் வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட். இது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ஷேப் சேஞ்ச், அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். அதுல நிறைய ஷேப் சேஞ்ச் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஷேப்ல அது ஸ்டேபிளா அச்சீவ் பண்றதுக்கு பேர் தான் வந்து பெஸ்ட் கன்ஃபார்மர். ஸோ எனர்ஜி ரிடக்ஷன் ப்ராசஸ் அன்டில் எ ஃபேவரபிள் ஷேப் இஸ் அச்சீவ்ட், அதுக்கு பேர் தான் வந்து லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்றோம். ஸோ குளோபல் மினிமம்ன்றது அதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து மாறாது, அந்த பேர் தான் வந்து பயாலஜிக்கலி ஆக்டிவ் ஷேப்பு அல்லது குளோபல் மினிமம் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. ஸோ இது இந்த கான்செப்ட்ஸ் எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாலிகுலர் கன்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்கன்னா லோயர் ரேட் ஆஃப் கால்குலேட் இந்த ஷேப்ஸை கன்சிடர் பண்ணாதான். இது ஏன் அப்படின்னா அந்த ட்ரக்கோட தெரபட்டிக் ஆக்ஷனும் அந்த லோயஸ்ட் எனர்ஜி கன்ஃபர்மேஷன், அதாவது குளோபல் மினிமமும் தான் அது வேலை செய்யும் அப்படின்ற கான்செப்ட் மூலியமா தான் இந்த கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸை பண்றாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அதாவது ஒரு மாலிக்யூல் வந்து குளோபல் மினிமமா இருக்கலாம், லோக்கல் மினிமம் ஸ்டேட்ல இருக்கலாம், அல்ல பிட்வீன் லோக்கல் மினிமம் அண்ட் குளோபல் மினிமம் அந்த எந்த ஸ்டேட்ல வேணா அந்த மாலிக்யூல் இருக்கலாம். ஸோ எது பயோ ஆக்டிவ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லோயஸ்ட் எனர்ஜி எதுக்கு வருதோ அதுதான் வந்து பயாலஜிக்கலி ஆக்டிவ் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ட்ரக்ஸ் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ கன்ஃபார்மேஷனல் சேஞ்சஸ், அதோட ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்து அது ஒரு பயோ ஆக்டிவ் கன்ஃபார்மரா மாறிக்கும். ஸோ கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் இது ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ரொசீஜர் தான். இது வந்து நிறைய சேஞ்சஸை கொடுத்துருக்குது. இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன்ல நிறைய ட்ரக் மாலிகுல்ஸை நம்மளால வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு பயன்படுத்தி இருக்குது இந்த கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் இது வந்து ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த மெத்தட்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். ஒன்று சிஸ்டமேட்டிக் சர்ச், மாடல் பில்டிங், ரேண்டம் சர்ச், மெட்ரோபாலிஸ் மான்டி கார்லோ மெத்தட், ஜெனடிக் அல்காரிதம், அப்புறம் டிஸ்டன்ஸ் ஜாமெட்ரி. ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் கேட்கலாம் அல்லது இது பெரிய கொஸ்டின்லயும் கேட்டுற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் சர்ச், இது வந்து கிரிட் சர்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸை அதோட பாண்ட் ஆங்கிள் சேஞ்ச் ஆக
லென்த்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பாண்ட் ஆங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஒரு மாலிக்யூல் இருக்குது அப்படின்னா அதோடைய டைஹெட்ரல் ஆங்கிளை மட்டும் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதாவது நீங்க பார்க்கலாம், அது இந்த கிரீன் கலர்ல காமிச்சிருப்பாங்க. அந்த இதுதான் வந்து டைஹெட்ரல் ஆங்கிள். அந்த சை நம்ம ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ல பார்த்தது தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணி அது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்னென்ன டைஹெட்ரல் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்து எந்த கன்ஃபார்மருக்கு லீஸ்ட் எனர்ஜி இருக்குது, அந்த மாதிரி கிரிட் ஸ்கேன்னு கூட இந்த மெத்தடை வந்து நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கஸ்டம் சர்ச். இந்த கஸ்டம் சர்ச்ல வந்து இந்த டார்ஷன் ஆங்கிள்ஸை கன்சிடர் பண்ணும். முன்னாடி கேஸ்ல வந்து டைஹெட்ரல் ஆங்கிளை கன்சிடர் பண்ணிச்சு. இந்த மெத்தட் டார்ஷன் ஆங்கிள்ஸை கன்சிடர் பண்ணும். டார்ஷன் ஆங்கிள்ன்றதும் ஃபிளெக்சிபிலிட்டி தான். ஸோ இப்போ ஒரு மாலிகுல் இருக்குது, அதுல நிறைய பாண்ட்ஸ் இருக்குது, அதுல எதெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிள் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிள் பெண்டிங் இருக்குது அதை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த கஸ்டம் சர்ச் பண்ணி எந்த கன்ஃபார்மருக்கு இந்த லீஸ்ட் மினிமம் எனர்ஜி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் பில்டிங் மெத்தட். மாடல் பில்டிங்ன்றது ஒரு பெரிய மாலிகுலை குட்டி குட்டியாக உடைச்சிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸை கால்குலேட் பண்ணி டோட்டல் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மெத்தடில் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்டாக டிவைட் பண்ணிக்குது அதை. ஸோ அதனால சப்ஸ்ட்ரக்சர் பேஸ்டு மெத்தட்னு இதை சொல்ல முடியும். ஆனால் எந்தெந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணால் இந்த ஒரிஜினல் மாலிகுல் வரும்ன்றது அந்த ஆன்லைன் சர்வருக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் ரேண்டம் அப்ரோச். இது வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மாலிகுல் இருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள அது என்னென்ன எனர்ஜி சேஞ்சஸை பண்ணிக்குது, அந்த அத்தனை எனர்ஜி சேஞ்சஸையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ள அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 3 டைமென்ஷனல் வியூவில் அந்த டோட்டல் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்ணி அந்த எனர்ஜி லெவலை கால்குலேட், இது ஒரு ஆட்டோமேட்டிக் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அல்காரிதம். இது ஜெனட்டிக் அல்காரிதம் லார்ஜர் ஸ்கேல்ல பண்றது. ஜெனட்டிக்னா ஒரு பேரண்ட்லேருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வர்றது, அதை வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் அப்ளை பண்றது தான் இந்த ஜெனட்டிக் அல்காரிதம் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெனரேஷனாக மாறினே இருக்கும். அது வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை லிங்க் பண்ணி அது எந்த கன்ஃபார்மர் அப்படின்றத அதுவே ஜெனரேட் பண்ணிடும். அந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஜெனட்டிக் அல்காரிதம் மெத்தட். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ்வலி டாக்கிங் சாஃப்ட்வேருக்கு உள்ளேயே இது இருக்கும். இது கன்சிடர் பண்ணிட்டே இருக்கும். எப்போ லீஸ்ட் எனர்ஜி வருதோ நிறுத்திடும் அதை. அந்த மெத்தடுக்கு பேர் ஜெனட்டிக் அல்காரிதம் மெத்தட். நெக்ஸ்ட் மான்டி கார்லோ மெத்தட். ஸோ இந்த மான்டி கார்லோ மெத்தட்ன்றது இது ரொட்டேட்டிங் ஆங்கிள் வந்து டைஹெட்ரல் ஆங்கிள் அந்த ஆட்டம்ஸ் மூவ் ஆகும்போது என்னென்ன நடக்குதோ அதை வந்து இது கன்சிடர் பண்ணிக்குது. அந்த மெத்தடுக்கு பேர் வந்து மான்டி கார்லோ மெத்தட். இப்போ ஒரு மாலிகுல் வந்து பெண்ட் ஆகி இன்னொரு ஷேப்பா மாறுது, அந்த எனர்ஜி வந்து முன்னாடி இதை விட கம்மியா இருந்தா ஓல்டர் ஒன்னை விட்டுட்டு நியூவரை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த கன்ஃபார்மர் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருந்தா முன்னாடி இருக்கிற மாலிகுலை அந்த ஷேப்பை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது அப் அண்ட் டவுன் ப்ரொசீஜர் மாதிரி அதை வந்து மெட்ரோபோலிஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்றது. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து -ΔE/kT அப்படின்னு இருக்கும். இப்போ இது எப்படி கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டெப் இஸ் வேலிட் நம்பர் சோசன் அட் ரேண்டம், அந்த கன்ஃபார்மரோட எனர்ஜி லெவல் இந்த போல்ட்ஸ்மேன் ஃபேக்டரை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும் கன்ஃபார்மரா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் இது அவுட்லைன் இதுதான், இதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா இது பிசிக்ஸ் அட்டாமிக் லெவல் எல்லாமே வர்றதால நீங்க மெத்தட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் பை டிஸ்டன்ஸ் ஜாமெட்ரி மெத்தட். ஜாமெட்ரின்றது மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாலிக்யூல் இருக்குன்னா அதுல இருந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அதோட ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் டிஸ்டன்ஸ் என்னது கார்டீசியன் கோஆர்டினேட் பர்டிகுலர் ஸ்பேஸ்ல அதை வந்து கணக்கெடுத்துருக்காங்க. இதுல வந்து ஸ்டாண்டர்ட் லென்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சதும் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ஆக்சிஜன், இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி தெரியும். அதோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகும் அந்த லென்ஸும் ஆல்ரெடி அவைலபிள். சப்போஸ் அவைலபிள் இல்லைன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டால இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஸ்மால் மாலிகூல்ஸ் லார்ஜ் மாலிகூல்ஸ் எல்லாத்தோட டிஸ்டன்ஸ் ஜாமெட்ரியும் எடுக்க முடியும் ஃபார் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்ப்போம். எனர்ஜி மினிமைசேஷன் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். இதில் நம்ம யூஸ் பண்ண போது பார்வின் ஸ்கெட்ச், பைரக்ஸ், அவொகாட்ரோ, அப்புறம்
ஆட்டோடாக். ஸோ இதில் வந்து நம்ம எனர்ஜி மினிமைசேஷன், அதுக்கப்புறம் கன்ஃபார்மர்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு தடவை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்வின் ஸ்கெட்ச் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மார்வின் ஸ்கெட்சில் வந்து ஒரு மாலிகுலை வந்து லோட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காம்பவுண்டை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அது ரீட் பண்ணிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கால்குலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்க. ஸோ கன்ஃபார்மர்ஸை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க ஃபோர்ஸ் ஃபீல்டு அது காட்டுது. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி MMFF 94 அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை யூஸ் பண்ணும். அது நம்ம எது எதுன்னு சொல்லி அந்தந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய் பார்ப்போம். ஒன்று வந்து இப்போ மார்வின் ஸ்கெட்ச் எது யூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை யூஸ் பண்ணுது MMFF 94 அப்படின்றத. ஸோ இதை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபார்மர்ஸை அது ஜென்ரேட் பண்ணி காமிக்குது. ஸோ இதுதான் இந்த கன்ஃபார்மர். ஸோ அதோட எனர்ஜி லெவலில் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் 21.48 கிலோ கேல்ஸ். இது மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸை இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னொரு சாஃப்ட்வேரில் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? அது வந்து அவாகேட்ரோ. இந்த அவாகேட்ரோலையும் இது மாதிரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாலிகுலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு இருங்க, அது டெஸ்க்டாப்பை எடுக்குது. ஸோ இந்த 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 ஒரு பர்டிகுலர் இதை பப்கம்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இதில் ஓப்பன் பண்ணலாம் நம்ம. ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் ஆகிடுது. சரியா? ஸோ இந்த இந்த இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட கன்ஃபார்மர்ஸ் இந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த எனர்ஜி மினிமைசேஷன் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே மாதிரி காமிக்கும் இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு எது வேணும் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இருக்கணும், யூனிவர்சல் ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது, MMFF 94 இல்லை கெமிக்கல் கேஃப் எது வேணால் அது யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இது இருக்கிறதால நான் அப்படியே கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பெர் அப்டேட் இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபார் டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸை அது கால்குலேட் பண்ணுது. மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்மோட எனர்ஜியை வந்து அது கொடுக்கும். அந்த டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸும் தனித்தனியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பைரெக்ஸ் மல்டிபிள் லிகண்ட் டாக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட்டுன்னு கொடுக்குறேன் ஒரு SDF ஃபைலை. ஸோ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டெஸ்க்டாப்பில் அந்த கன்ஃபார்மரை எடுப்போமே. நான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆஸ்பிரின் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன் நான். சரிங்களா? ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர். இங்கே ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பைரெக்ஸ்லையும் இதை நான் பார்த்தேன், முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த ஒர்க் ஷாப்பில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது எனர்ஜி மினிமைசேஷன் ஸ்டெப்பு தான். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. நான் ஒரு மாலிகுல் கொடுத்ததால இந்த மாதிரி கேட்குது. UFF இருக்குது, டிஃபால்ட்டாக யூனிவர்சல் ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது, MMFF 94 கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கெமிக்கல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஓகேன்னு கொடுக்குறேன் UFFக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அது கால்குலேட் பண்ணுது, அதோட எனர்ஜி லெவலை வந்து கால்குலேட் பண்ணிடுது. ஸோ E = 163.942. ஸோ இந்த மாலிகுலர் டாக்கிங்கில் வர ரிசல்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸ் லோயஸ்ட் எனர்ஜி லெவலை வந்து அது எடுத்து காமிக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் அந்த DLG ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆட்டோடாக்கை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஒரு இருக்கிற ரிசல்ட்டை எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. சரியா? ஸோ அந்த DLG ஃபைல்லையும் வந்து நம்ம இதுக்காகலாம் இது இன்ஸ்டால்டு ஒழுங்காக ஆகலை, அதனால் இப்படி காமிக்குது. இருங்க நான் முன்னாடியே ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஆட்டோடாக் வந்து ரொம்ப நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். அது ஒன்றும் கிடையாது, ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் DLG ஃபைல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த ரிசல்ட்ஸ் ஃபைல் தான் அது. ஓகேவா? இந்த மாதிரி அதாவது ஆட்டோடாக் வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது, MGL டூல்ஸை இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ இந்த ஆட்டோடாக் வந்து ஒர்க் ஆகும். நான் உங்க முன்னாடி பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க.
இந்த எம்ஜிஎல் டூல்ஸு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணால் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ அது வந்து சில ஸ்டெப்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோடாக்கை ஓப்பன் பண்ணால் அது வந்து ஓப்பன் ஆகும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இட் வில் டேக் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த டிஎல்ஜி ஃபைலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே ரன் ஆன ஃபைல் இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த டிஎல்ஜி ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும். டிஎல்ஜி ஃபைலும் அந்த ப்ரோட்டீன் ஃபைலும் எடுத்து வச்சிருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். மாஸ்டர் இதுக்குள்ளே இந்த ரிசல்ட்ஸ் ரன் ஆன ஃபைல். ஓகே. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட். ஸோ இங்கே அந்த ஃபைல் இருக்குது. ஸோ ஓகேன்னு கொடுங்க, ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஆட்டோடாக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸ் பைத்தான் மாலிகுலர் வியூவர்னு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஆட்டோடாக்கை இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அது ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். அது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம ஆட்டோடாக் அதை அந்த இன்டர்ஃபேஸே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போயாவது ஆட்டோடாக் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டைரெக்டாக இந்த பைத்தான் மாலிகுலர் வியூவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ஆட்டோடாக் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? பார்ப்போம். நம்ம குவிட்டுன்னு கொடுத்துருவோம் நம்ம இதை. சரிங்களா? ஓகே, இப்போ ஆட்டோடாக்கை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் ஆகும் அது. ஸோ நீங்கள் நடுவில் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எரர் இல்லாமல் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் சின்ன சின்ன எரர் வரும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் இதான் அது. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ் செட் பண்ணிக்கிறேன். செட். ஸோ இதில் வந்து வேறு இதில் இருக்குது. ஒரு லெட்டரை எடுத்து விட்டு இந்த டைரக்டரியை வந்து ஆட்டோடாக்குன்னு கொடுத்துட்றேன் நான். டெஸ்க்டாப்பில் ஆட்டோடாக் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா டெஸ்க்டாப் இங்கே இருக்கா, டெஸ்க்டாப், அதுக்குள்ளே போய் ஆட்டோடாக்குன்னு. ஓகே, மேக் டிஃபால்ட் செட். ஓகே. ஸோ அனலைஸ் டாக்கிங்ஸ் ஓப்பன். இது ஏற்கனவே நம்ம பார்த்தா டாக் டிஎல்ஜி ஃபைல் ஏற்கனவே இருக்குது அதில். ஸோ ரீட் த கன்ஃபர்மேஷன்ஸ். கண்ட்ரோல் டி கொடுத்தா இது கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அனலைஸ் மேக்ரோ மாலிகுல் ஓப்பன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மேக்ரோ மாலிகுல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் அனலைஸில் கன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கு பாருங்க. ஸோ ப்ளே ரேங்க்டு பை எனர்ஜி. அந்த ஒவ்வொரு ஃபைலோட இதை வந்து இதில் பார்க்க முடியும். ஒவ்வொரு கன்ஃபார்மரோட பைண்டிங் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரக் மாலிக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் அந்த ட்ரக் மாலிக்யூல். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மரோட ஸோ ஷோ இன்ஃபோ அதோட எனர்ஜி லெவல் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மருக்கு அதோட ஹைட்ரஜன் பாண்டிங் என்னது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபார்மர் இதே மாதிரி பார்க்கலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது காமிக்கிறது லீஸ்ட் எனர்ஜி காமிக்கும். அடுத்தது அடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸாக வந்து நீங்கள் எடுத்து வந்து பார்க்க முடியும் இந்த இதில். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இது இதை வச்சுட்டு உங்கள் தியரியை வந்து நீங்கள் நல்லா அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பேசிக்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் எனஃப், போதும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.